நடு வீதியிலே கிடைக்கிறது. எல்லா இடத்திலையும் கிடைக்கும். கல்லூரியில வேண்டுமா, கல்லூரியிலையும் ஹாஸ்டல்ல வேண்டுமா, கிடைக்குது. ஜெயிலுக்குள்ளேயே போதைப் பொருள் கிடைக்கும் போது இது போன்ற இடங்கள்ல கிடைக்கிறதுக்கு ஆச்சரியமா? செய்திகள்ல படிக்கத்தானே செய்யறோம். ஜெயில்ல நம்ம ஒரு சாதாரண பிஸ்கட் கொண்டு போனா அதுல 1008 சோதனைகள். அந்த இடத்துக்கு உள்ளதான் போதைப் பொருளையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடியதுதான் இந்த போதைப் பொருள். அதுல இளைஞர்கள் அவ்வளவு மதிமயங்கி போய் இருக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா தீர்வு தான் என்ன? உலகத்தினுடைய இளைஞர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு, குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு அது என்ன? எப்படி இஸ்லாம் பேசுகிறது? 1-2 சம்பவங்கள் நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லி இருக்கிறேன். இத மாதிரி ஏராளமான செய்திகள், ஏராளமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் கூட நடந்து கொண்டு இருக்கும். இதுதான் யதார்த்தம். இதை திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வல்லல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எடுத்த எடுப்புல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலே இருந்து நீங்க காப்பாத்துங்க. அவன் போதையை நோக்கி செல்கிறான், விபச்சாரத்தை நோக்கி செல்கிறான், செல்போன் என்ற அடிப்படையில் அதுக்கு அடிமையாகவே ஆகிவிட்டான். பைக்கு என்ற அடிப்படையில் அதில் போய் தன்னுடைய உயிரையை மாய்க்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய பிடிவாத குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் பெற்றோர்களை மதிப்பதில்லை, உற்றார்களை மதிப்பதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை. எல்லோருமே அவனுக்கு விரோதியாகத்தான் தருகிறார்கள், அவனுடைய நண்பர்களை தவிர. இதுதான் இளைஞருடைய நிலை என்றால், முதல்ல அவர்களை திருத்த வேண்டிய, அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டிய, அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். என் பிள்ளைதானே, என் புள்ள வழி தவற மாட்டான், என் புள்ள கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டான், என் புள்ள தருதலையாக மாற மாட்டான். தயவு செய்து இந்த வார்த்தையை யாரும் சொல்லாதீங்க, யாரும் சொல்லக்கூடாது, நான் உட்பட. என் பிள்ளை எல்லாம் யோக்கியமா தான் இருக்கிறான், அவரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நம்முடைய இளைஞர்களை பற்றி நமக்கு நாமே பேசுகின்ற இந்த வார்த்தை தான் அவன் தருதலையாக அல்லது மார்க்கத்துக்கு விரோதமாக போவதற்கு தான் காரணம். யார் பிள்ளையாக இருந்தாலும் முதல்ல அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி, இறை பயத்தை சொல்லி, மறுமையை சொல்லி அவனை வளருங்க. அதுதான் சரியாக இருக்கும். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு மிக முக்கியமாக போதிக்கிறது. முதல்ல அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை நீங்க பேசுங்க. என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? அவன் பள்ளிக்கூடம் செல்கிறான் என்றால் படித்தாயா என்று கேட்கிறோம். அவன் கல்லூரிக்கு செல்கிறான் என்றால் கல்லூரிக்கு போனியா என்று நாம கேட்கிறோம். இதை தாண்டி அந்த பிள்ளைகளிடத்தில், நம்முடைய இளைஞர்களிடத்தில் வேற எதையும் நம்ம பேசல. பேசுறதுக்கு வார்த்தை இருக்கோ இல்லையோ மறந்து விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம். நீங்க கூப்பிட்டு அவன்கிட்ட கேளுங்க, என்ன உங்களுடைய வருமானத்தை பற்றி பேசுங்க பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய சம்பாத்தியத்தை பற்றி பேசுங்க, உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றி அவன்கிட்ட பேசுங்க. அவன்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கோடீஸ்வரன் அல்ல, கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ எனக்கு புள்ள அப்படிங்கிறத உணர்த்துங்க. நம்ம யாரும் நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதில்லை. நம்ம படுகின்ற அந்த வேதனையை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசுவதற்கு நம்ம தயக்கம் காட்டுகிறோம். ஏன்? என் கஷ்டம் என்னோடு போட்டோம். அப்படி அல்ல. நம்ம படுகின்ற அந்த கஷ்டம், நாம உணர்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும். கடந்த காலம் வேற. நம்ம எல்லாம் சிறார்களாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை கண்முன்னால பார்த்தோம். ஆனா இந்த காலம் அப்படி அல்ல. நாம படுகின்ற இந்த பாட்டை நம்முடைய பிள்ளைகள் கண்கொண்டு கூட பார்ப்பதற்கு தயாராக இல்லை. என் பெற்றோர் தானே, எவ்வளவு நாள் கஷ்டப்படட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால முதல்ல அவனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் நாம பேசுவதை போல அவர்களிடத்தில் இதையும் நாம பேசணும்.
கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் முன் வரிசையில் வந்துடுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் சேரு இதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க முன்னால் வந்து உட்காந்துக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது கீழே உட்காரக்கூடிய சகோதரர் கூட கீழே உட்காந்துக்கிடுங்க, மேலே உட்காரணும். கொஞ்சம் சேர் பத்தாக்குடையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கீழே உட்காரக்கூடிய சகோதரர்கள் கீழே உட்காந்துக்கிடுங்க, மேலே உட்காரக்கூடிய சகோதரர்கள் மேலே உட்காந்துக்கிடுங்க. யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது, சரியா? ஆமாம் ஆமாம், சரி, ரைட்டு. அப்போ இந்த அடிப்படையில் நாம படுகின்ற இந்த கஷ்டங்களை, நாம படுகின்ற இந்த செய்திகளை அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலேயே ஓரளவுக்கு அந்த இளைஞர்கள் தெரிஞ்சு வருவாங்க. நீங்க இதுல இன்னொன்னு நீங்க விலகிக் கொள்ளணும். ஏதோ இளைஞர்கள் என்று நான் சொல்லுகின்ற பொழுதே ஆண்களைத்தான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிலையில போறாங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. பெண் இளைஞர்களும் இதே நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் வருந்த தகுந்த ஒன்று, ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரர்கள், நமக்கு நெருங்கிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஒரு நாள் நம்ம இடத்துல வருகிறார். குடும்ப நிகழ்வு தான், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு மனது பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என் மகளுக்கு நீங்க வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன், நீங்க எல்லாம் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், இஸ்லாத்தை நன்கு புரிந்தவர்கள், குர்ஆனை நல்ல தெரிஞ்சவங்க தானே, என்ன பிரச்சனை? உங்க பிள்ளையும் அதே மாதிரி நல்ல தெரிஞ்ச அந்த மார்க்க தொடர்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் தானே அப்படிங்கும் போது, இல்ல நீங்க பேசுங்க. அப்ப அவர் ஒன்னே ஒன்று சொல்கிறாரு, என்னுடைய மகா நான் எப்படி வளர்க்கணுமோ மார்க்க நெறியின் அடிப்படையில் தான் வளர்த்தேன். ஏதோ இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அவளுடைய தொடர்பு வேற ஒரு ஆணோடு போகிறது. அப்ப வேற ஆணுனா யாரு அப்படின்னு கேட்கிறேன். பிற மதத்தை சார்ந்த ஒரு பையன், பிற மதத்தை சார்ந்த ஒரு பையனோடு இந்த பிள்ளைக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? இன்ஸ்டாகிராமு அல்லது வாட்ஸ்அப்பு அல்லது இந்த செல்போன். இப்ப என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. ஆனா அந்த பையனை தான் திருமணம் பண்ணணும்னு இந்த பிள்ளை நிக்குது. நீங்க பேசுனீங்களா? பேசினேன். அவங்க அம்மா விட்டு பேச சொன்னீங்களா? பேசி பார்த்தேன். ஆனா உறுதியாக இருக்கிறது. சரி, அப்ப எப்படி திருமணம்னா அந்த பெண்ணு அவங்க இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா அடுத்து என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என் பிள்ளையே சொல்லுது, அவனை நான் இஸ்லாத்துக்கு கொண்டுருவேன், அவன் வருவானா தெரியாது. இது எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய குடும்பத்தில் நமக்கு நெருங்கிய வட்டாரத்தில் நடந்த ஒன்று. இது எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த குடும்பத்திலேயா, இந்த இடத்திலேயா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா? அந்த பெண்ணை நல்ல படிக்க வச்சிருக்கிறாங்க, நல்ல குர்ஆன் ஓத வச்சிருக்கிறாங்க, ஐங்கால தொழுகை தொழக்கூடிய ஒரு பெண்ணு தான் எப்படி போய் சிக்கி இருக்குது நீங்க பாருங்க. ஆனா இந்தியாவில் இன்னொரு பேச்சு என்ன தெரியுமா? சங்கிகள் கிளப்பி விட்ட அந்த பேச்சு லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைஞர்கள் தான் அந்த பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜிஹாது என்ற கோணத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்ற பேச்சு இன்றைக்கு இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறது, நம்மெல்லாம் தெரிந்தது. ஆனா கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்மணி இப்படி போகிறார்கள் என்றால் என்ன செய்வது? இதை போன்ற சம்பவங்கள் ஒன்று ரெண்டு அல்ல, ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான செய்திகள். நான் உதாரணத்துக்கு தான் ஒன்றை சொல்கிறேன். ஆண்களுடைய இளைஞர்களுடைய நிலை, பெண்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறான், பூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நண்பர்களே, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? முதல்ல பிள்ளைகளுக்கு அவங்க கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, அவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை கொடுப்பதற்கு தவிருங்க. அதே நேரத்தில் கூப்பிட்டு பேசுங்க, அந்த பிள்ளை இடத்துல பேசுங்க. உனக்கு இது தேவையா? 1.5 லட்சம் ரூபாய் பைக் வேணும் என்று கேட்கிறாயே, உனக்கு அது என்ன அவசியம்? அதை நீ சொல்லு, நான் தாரேன். இப்படி நீங்க பேசி பழகுங்க. ஒரு செல்போன் தேவையா? தேவையான அளவிற்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. அதை ஏன் என்ன ஏதுன்னு கேளுங்க. எந்த கேள்வியும் கேட்காம
எந்த பதிலும் அவன் சொல்லாம என் பிள்ளை நான் கொடுப்பேன் அப்படி நீங்க போனீங்கன்னா உயிரை இழக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படும். அதனால முதல்ல நம்முடைய பிள்ளைகளை காப்பாத்துங்க, இளைஞர்களை நீங்க காப்பாத்துங்க. இளைஞர்களை நாம காப்பாற்றாம போனோம் என்றால் நாளைக்கு எதிர்காலம் நமக்கும் கஷ்டத்தை தரும். அது அல்லாமல் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி தருகின்ற அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை முதல்ல படிக்க வைங்க பிள்ளைகள்கிட்ட. இந்த குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறான், பெற்றோர்களை கவனிங்கிறான், பெற்றோர்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சொல்கிறான். அது சும்மா அல்லாஹ் சொல்லல. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், உன்னுடைய தாய் பல்வேறு கஷ்டங்களுக்கு பின்னால் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்தாள், உன்னை பெற்றெடுத்தாள், உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அதை செய்தாய். எனவே அந்த பெற்றோருக்கு நீ மரியாதை செய். இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இதை திரும்ப திரும்ப இந்த வசனத்தை குழந்தைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கும் போதே அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அவன் எதை நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் என்ற சிந்தனை மாறி நீ இதை படி, இந்த வசனத்தை படி, இந்த வேதத்தை படி, ஐங்கால தொழுகையை கடைபிடி, குர்ஆனை ஓது, இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க.